أشهد أن لا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வே டு ஜன்னா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய 5 நல்ல அமல்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக சஹரை பிற்படுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என் சமூகம் நன்மையில் இருக்காது சஹரை பிற்படுத்தும் வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, த சஹரு ஃபைன்ன ஃபிஸ்ஸூரி பரக்கா, சஹர் உணவு சாப்பிடுங்க, சஹர் உணவில் பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள சஹாபாக்கள் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, சஹர் உணவு எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாப்பிடணும், சஹர் எந்த டைமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹர் எப்போ வைக்கணும்னா ஃபஜர் தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சஹர் செஞ்சால் நன்மை இருக்குது. சஹர் உணவு எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம குர்ஆன் வசனம் 50 வசனம் நம்ம ஓதக்கூடிய நேரம் எவ்வளோ நேரமோ, அதாவது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஓதிடுவோம். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம சஹர் செஞ்சோம்னா நம்மளுக்கு அதிகப்படியான நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரண்டாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நோன்புடைய நேரத்தில் உம்ரா செஞ்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உம்ரத்துன் ஃபீ ரமலான தஹத்திலுல் ஹஜ்ஜத்தன். அப்படின்னா, யார் ஒருத்தவங்க நோன்புடைய நேரத்தில் ஒரு உம்ரா செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பலனை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலி அவங்க அறிவிக்கிறாங்க, யார் ஒருத்தவங்க உம்ரா ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அவங்க அல்லாஹுவின் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குற துவா எல்லாமே ஹபுலாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அறிவிக்கிறாங்கன்னா, அல் நசாயி மற்றும் இப்னு மஜாவால் அறிவிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நோன்பு நேரத்தில் உம்ரா செஞ்சு நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடிய பலனை நம்ம அடைவோம். மூன்றாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஃப்தாரை முற்படுத்துதல். இஃப்தாரை முற்படுத்துதல்னால், சூரியன் மறையும் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக நோன்பு திறந்துடணும். நம்ம நோன்பு வைக்கிறத விட நோன்பு திறக்கிறதுல தான் நாம் நிறைய தவறு செய்வோம். என்னென்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் பெண்கள் அடுப்பங்கரையில் நின்றுக்கிட்டோ இல்லை மற்ற வேலையை பார்த்துக்கிட்டோ நம்மளுடைய வேலையினுடைய அவசரத்தினால நம்ம நோன்பு திறக்கிறோம். அப்படி நம்ம அந்த தவறை செய்யாமல் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா கிட்ட அதிக பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்ப்போம். நான்காவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏழைகளுக்கு உணவளிப்பது. ரமலான் மாதத்தில் நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்ம இஃப்தார் நேரத்தில் உணவு கொடுப்பதன் மூலமாக அவங்க நோன்பு வச்சிருக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்குறான். ஐந்தாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொய் பேசுதல் புறம் பேசுதல் ஆகியவற்றிலிருந்து விட்டு விலகி இருப்பது. அதாவது நம்ம நோன்பு நேரத்தில் பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு எதுக்கு இந்த நோன்பு டயத்தில் பொய் பேசக்கூடாது புறம் கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னான்னா, நம்ம மற்ற டயத்துலேயும் இந்த தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, ரமலான் மாதத்தில் மட்டும் இதை நிறைவேற்றிட்டு மற்ற டயத்தில் நம்ம விட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தப்பை நம்ம எப்போவுமே செய்யாமல் இருப்போம். வருகின்ற ரமலான் மாதத்தில் நம்ம இந்த 5 நல்ல அமல்களையும் செஞ்சு நம்மளுடைய நோன்பை அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.